அன்பானவர்களே, திரும்பவுமாக உங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்க தேவன் தந்த இந்த பிரதான கிருபைக்காய் நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஏலி ஆராதனை கூடாது தமிழ் சபையினாலே நடத்தப்படுகிறதான பிரைஸ் பிரிங்ஸ் விக்டரி என்ற இந்த ஆராதனையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் கலந்து தேவனை ஆராதிப்போம், அவரை துதிப்போம். என்றால் அவர் பெரியவர், அவர் மகிமைக்குரியவர். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாக கூடி அந்த தேவனை நாங்கள் ஆராதிப்போம். ஜெபமனோமா. அன்பு பிரக்கம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. திரும்பவுமாக ஆண்டவரே ஜீவனுள்ள ஒரு தொகையிலே எங்களை நீங்கள் வைத்து ஆண்டவரே உடைய இந்த ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெற்று நீ தந்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய வல்ல கருத்தில் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், தாங்கும், பொறுப்படும். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அவர்களோடு நீ பேச வேண்டுமென்றதாய் கெஞ்சுகிறோம். அவரோடு கூட ஆண்டவரே நீ இடைப்பட வேண்டுமென்றதாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே உடைய நாமம் ஒன்றே இந்த நேரத்திலே மகிமைப்படுவதாக. சகலவற்றையும் உடைய வல்ல கரத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரன்றி
உயவனையும் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும். உமக்காகவே நான் வாழ்ந்திட வளைந்திடும் உம் சித்தமோ.
நீக்கிடுவா புது வாழ்வு தந்திடுவா. கஷ்ட நஷ்டங்கள் சூழ்ந்த போதும் துன்பம் தொல்லைகள் நேர்ந்த போதும் கஷ்ட நஷ்டங்கள் சூழ்ந்த போதும் துன்பம் தொல்லைகள் நேர்ந்த போதும் ஒருபோதும் விலகிடா ஒரு நாளும் கைவிடா ஒருபோதும் விலகிடா ஒரு நாளும் கைவிடா. காக்கும் தெய்வம் உண்டெனக்கு கலங்கிற நேரங்கள் காக்கும் தெய்வம் உண்டெனக்கு கலங்கிற வேளைகள் கரம் பிடித்து நடத்துவார் கண்மணி போல் காத்திடுவார் கரம் பிடித்து நடத்துவார் கண்மணி போல் காத்திடுவார். விரலளிக்கும் தேவனுண்டு பலனற்ற வேளைகளில் விரலளிக்கும் தேவனுண்டு பலனற்ற வேளைகளில் என் கிருபை போதுமன்றி தயவாய் என்னை நடத்துவீர். என் கிருபை போதுமன்றி தயவாய் என்னை தாங்குவீர். வாக்குத்தத்தம் செய்த தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் செய்த தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். நம்மோடிருந்து நடத்துவார் முடிவு பரியந்தம் தாங்கிடுவார். நம்மோடிருந்து நடத்துவார் முடிவு பரியந்தம் தாங்கிடுவார். ஒருபோதும் விலகிடா ஒரு நாளும் கைவிடா ஒருபோதும் விலகிடா ஒரு நாளும் கைவிடா ஒருபோதும் விலகிடா ஒரு நாளும் கைவிடா. கொண்டு வந்து இங்கே நிறுத்தினார். அந்த சிறு சாட்சி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஆக்சுவலி நான் கிறிஸ்டியன் கிடையாது. நான் ஆக்சுவலி ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட், டெம்பிள் பிரைஸ்ட். இப்போது பாஸ்டர் மாதிரி நான் ஒரு ஹிந்து கோவிலில் ஒரு பூசாரி. கேரளாவில் ஒரு நம்பூதிரி கீழே அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஒரு 1998 வரைக்கும். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு நான் பூஜை பண்ணுவேன். சாயந்தரம் வந்து பூஜை பண்ணுவேன். ஒவ்வொரு டைம் லீவு நாளில் இடையில எல்லாம் பூஜை பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ காலையில் எல்லாம் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி
எங்கிட்ட கோவிலில் வந்து பூஜை பண்ணிவிட்டு விபூதி வாங்கி வச்சுட்டு அப்புறம் தான் ஆஃபீஸ் போவாங்க. ஈவன் எல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வருவாங்க. வந்தாலும் நான் பூஜை பண்ணதுக்கப்புறம் எங்கிட்ட விபூதி வாங்கி வச்சுட்டு என்னுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. ஸோ இதே கையால் தான் நிறைய பேர்த்துக்கு நான் ப்ளஸ் பண்ணி விபூதி எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது. இதே நாவில் தான் அன்றைக்கி நான் மந்திரம் சொன்னேன். எனக்கு அந்த நம்பூதிரி சொல்லி கொடுத்த மந்திரத்தெல்லாம் சொல்லி அந்த சிலைகளுக்கு இதே கையில் தான் நான் அலங்காரம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் கட்டிவிட்டு எல்லா வருஷம் நான் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நம்பூதிரிக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்து நான் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்துட்டு இருந்தாங்க. எனக்கு இயேசுனா யாருன்னு தெரியாது. இயேசுவை பற்றி என்கிட்ட யாரும் சொல்லலை. ரிலேட்டிவ்ஸ் கூட கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, பட் இயேசுவை பற்றி எனக்கு ஒருத்தரும் கூட சொல்லலை. இப்போ என் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு எதிர்பாராத ஒரு ப்ராப்ளம் வந்தது. ஸோ நான் பூஜை பண்ணின ஒவ்வொரு அந்த கோவில்லையும் போயிட்டு நான் கேட்டுகிட்டே இருப்பேன், எனக்கு இதுக்கு ஏன் இப்படி வந்துச்சு, என் லைஃப்பில் எனக்கு பதில் வேணும், நான் எந்த தப்பும் செய்யலை, ஏன் மேலே இப்படி ஒரு குற்றம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் பூஜை பண்ண கோவிலில் போயிட்டு உட்காந்துட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். ஒரு பதிலும் வராது. ஸோ நைட்டு பகலுன்னு பார்க்காம ஒவ்வொரு டைம் நைட்டு 12 மணிக்கெல்லாம் போயிட்டு அங்கேயே கோவிலே படுத்துக்குவேன் கேட்டுட்டு. எனக்கு பதிலே வராது. ஒவ்வொரு டைம் வீட்டுக்கே போக மாட்டேன், கோவிலில் போய் படுத்துருவேன். ஸோ இப்படி போயிருந்த காலத்தில் எனக்கு ஒரு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க தூரத்து ரிலேட்டிவ், பட் அவங்க சீக்ரெட் பிலீவர். அவங்க கிறிஸ்டியன், ஆனால் வெளியே யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ரிலேட்டிவ் மூலிமா எனக்கு இயேசு பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அவங்க சொன்னாங்க, நீ இயேசுக்கிட்ட போய் கேளு, அவர் உனக்கு பதில் சொல்வாருன்னு. நான் சொன்னேன், எனக்கு இயேசு யாருன்னே தெரியாது, நான் இது வரைக்கும் சர்ச்சுக்குள்ளே போனதில்லை, அவர் ஆராதிச்சதில்லை, அவர் எப்படி வணங்கணும்னு கூட எனக்கு சீரியஸாக தெரியாது அப்படின்ட்டு. இப்போ இல்லை, நீ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எந்த சர்ச் இருக்கோ அங்கே போயிட்டு நீ எப்படி ஹிந்து கோவில் என்ன பண்ணுவியோ அதை அப்படியே நீ போயிட்டு அங்கே பண்ணு, ஸோ ஆண்டவரும் கூட பேசுவார் அப்படின்ட்டு. எனக்கு எந்த சர்ச்சுக்கு போகிறதுன்னு தெரில. ஃபஸ்ட் டைம் என்னோட நான் கடந்த அந்த பாதையை டைரெக்டாக அப்படியே சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆர்சி சர்ச்சுக்கு நான் போனேன். போயிட்டு ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே போகிறேன். ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லப்பட்ட விதம் என்னென்னா, அது சர்ச் பற்றி வீட்டில் கேட்டேன்னா அம்மா சொல்லுவாங்க, இல்லை அது இறந்தவங்களோட உடலில் உள்ள அது சிலுவையில் தொங்க விட்டுருப்பாங்க, அங்கெல்லாம் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த வழியாக சர்ச் வழியாக போகிறப்போ அந்த சர்ச் பார்த்த உடனே பயந்துட்டு ஓடுவேன். ஏன்னா இறந்தவங்களோட உடம்பு உள்ளே வச்சுருக்காங்க, நம்ம ஏன் இங்கே நிற்கணும் அப்படின்ட்டு. இதுதான் எனக்கு மைண்டில் இருந்த காரியம் அன்னைக்கு. ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் சர்ச்சுக்குள்ளே போகிறேன். சர்ச்சில் ஒரே ஒரு சின்ன பொண்ணு உட்காந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கு, முழங்கால் போட்டுட்டு. நான் போயிட்டு அங்கே உட்காந்து அந்த பொண்ணுக்கு நேராக ஆப்போசிட் சேரில் உட்காந்துட்டு அந்த பொண்ணு பார்க்குறேன். அந்த பொண்ணு இப்படி கை வச்சு ஆண்டவரை கூப்பிடுதா இல்லை இப்படி கை வச்சு கூப்பிடுதான்னு. அங்கே தான் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். ஸோ எப்படி ஆண்டவரை வர்ஷிப் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கும்பிட்டு வந்தேன். எனக்கு ஒன்றும் நடக்கலை. ஸோ அப்படியே எனக்கு என்னாச்சு, ஒரு தொடர்ச்சியாக நான் ரிப்பீட்டடாக அந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஆர்சி சர்ச்சில் போய் கேட்டுகிட்டே இருந்தேன், எனக்கு ஏன் இந்த ப்ராப்ளம், எனக்கு பதில் சொல்லுங்கன்னு. எனக்கு ஒரு பதிலும் வரல, ஒன்றுமே இல்லை. அப்படியே ஒரு சேத்துக்குள்ளே கல் விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் இது வேண்டாம், இங்கே சர்ச்சிலலாம் போக வேண்டாம், இது ஒன்றும் இல்லாத இடத்துல நம்ம ஏன் போகணும் அப்படின்ட்டு எனக்குள்ள வருது. பட் திருப்பி எனக்குள்ளே ஒரு ஃபோர்ஸ், என்ன ஃபோர்ஸ்னு அப்போ எனக்கு தெரியாது. என்னை முதுகு பிடிச்சி யாரோ தள்ளிகிட்டே இருந்தாங்க, திருப்பி போ போய் கேளு அப்படின்ட்டு. ஆர்சி சர்ச்சில் நான் அதை கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ நான் சரி, இந்த இயேசுவை பற்றி ஏதாவது நம்ம புதுசாக கற்றுக்கிட்டா நம்ம இன்னும் அவர்கிட்ட பேச முடியும், ஒருவேளை அவர்கிட்ட பேசுகிறதுக்கு நான் கற்றுக்கணுமோன்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். டிவியெல்லாம் கிறிஸ்டின் சேனல் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தேன், இந்த இயேசு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போது நான் இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறப்போ நிறைய சிஎஸ்ஐ சர்ச்செல்லாம் கண்ணில் பார்த்தேன். ஸோ இங்கே ஏதோ இயேசு இருப்பாரோ, இங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்கு போனேன். இடையில போயிட்டு உட்காந்து அதே மாதிரி ப்ரே பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ இந்த கிறிஸ்தவங்கள்லாம் ஏன் சண்டே ஏதோ என்னமோ பண்ணிகிட்ருக்காங்களே, போயிட்டு ஏதோ ஸ்பெஷல் டே பண்ணிகிட்ருக்காங்க, அன்றைக்கி போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் ஆர்சி சர்ச்சுக்கு போனேன். அன்றைக்கி தான் கம்யூனியன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கம்யூனியன் எதுக்கு கொடுக்குறாங்க, என்ன பர்பஸ்ன்னு கூட எனக்கு தெரியாது. போனேன், அந்த சிஸ்டர் முன்னாடி நானும் க்யூவில் நின்று எனக்கு அந்த அப்பம் கொடுத்துருந்தாங்க. போயிட்டு நின்ன உடனே நான் ஒன்றுமே தெரியாது, எப்படி ரியாக்ட் பண்ணுறது கூட தெரியல. நான் சிஸ்டரை பார்த்துட்டே இருந்தேன். சே ஆமேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆமேன்னு சொன்ன உடனே எனக்கு அந்த அப்பம் வச்சாங்க. கம்யூனியன் வாங்கிட்டு வந்துட்டேன், ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஸோ அந்த அடுத்த சண்டே அந்த சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு சிஎஸ்சி சர்ச்சுக்கு போவேன். அங்கே போயிட்டு அதே மாதிரி ஒரே ஒரு கப்பில் ஒயின் வச்சுட்டு எல்லாத்துக்கும் அதுலேயே அந்த டவல் வச்சு தொடச்சி கொடுத்துருப்பேன். பட் எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு, என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு. பட் என்னுடைய அந்த என்னோடய மைண்டு ஃபுல்லாகவே இந்த இயேசுக்கிட்ட நான் எப்படியாவது பேசுறதுக்கு, அவர்கிட்ட நான் நெருங்கணும், நான் குவாலிஃபைட் ஆகணும் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு. இவ்வளோ கிறிஸ்தவங்க மத்தியில் இவர் பேசுகிறாருன்னா ஏன் என்கிட்ட பேசக்கூடாது,
நான் இது கூட பற்றியாக இருந்த ஆள் தானே, எங்கிட்டையும் அதே பற்றி இந்த ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்ஐ சர்ச்சில் போய் கம்யூனியன் எடுத்தேன். நான் இதுக்கும் ஞானஸ்தானம் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல, எனக்கு அதை பற்றி ஒரு பேசிக் கூட தெரியாது. இந்த மாதிரி ஒரு சின்ன பையனை சடனாக போய் இயேசு பற்றி ஏதாவது கேட்டிங்கன்னா அவன் போய் எப்படி மொழிப்பானோ அந்த கண்டிஷனில் தான் நான் ஒவ்வொரு சர்ச்சாக தேடிட்டு இருந்தேன், இயேசு யாருன்னு தெரியாமல். சிஎஸ்ஐ சர்ச் ஒரு சர்ச்சு கிடையாது. காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் போவேன் கோயம்புத்தூர், லீவ் போட்டு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஆஃபீஸ் டைம் முடிகிற வரைக்கும் கோயம்புத்தூரில் எங்கெங்கெல்லாம் சர்ச் இருக்கோ எல்லா சர்ச்சுக்கும் போயிட்டு ரிப்பீட்டாக ஒரே ப்ரேயரை பண்ணிகிட்டு இருப்பேன். மத்தியானம் லஞ்சும் கூட சாப்பிட மாட்டேன். 5 மணி வரைக்கும் கோயம்புத்தூரில் எல்லா சர்ச்சிலையும் நான் இதே ப்ரேயர் தான் திருப்பி பண்ணிவிட்டு 5 மணிக்கு நான் டியூட்டி முடித்து வீட்டுக்கு வர மாதிரி வந்துடுவேன். நான் அன்றைக்கி லீவ் போட்டதும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இதுவே ஒரு மாதம் 2 மாதம் இதே ரிப்பீட்டட் எக்ஸசைஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஆர்சி சிஎஸ்ஐ எல்லாம் பண்ணிட்டேன். இப்போது இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவங்களை போக்குச்சுன்னா ஆண்டவர் பேசுவார் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு திருப்பி அதே ஆர்சி சர்ச்சில் உட்காந்து அழுதேன். அந்த சிலையில் கால் கையில் எல்லாம் பிளட் வரும். ஸோ அப்போ எனக்கு ஒரே ஒரு ட்ராப் என் மேலே ஒழுகு வைங்க, அப்போவாது நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தகுதி ஆயிடுவேன், என்னை பேச வைங்க, என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு இந்த சிலையை பார்த்து நிறையா அழுவேன். ஒரு ட்ராப்பும் கூட அந்த சிலையிலேருந்து என் மேலே ஒழுகலை. ஸோ பின்னாடி புரிஞ்சுக்கிட்டேன், நான் இயேசுக்காக நான் வந்திருக்கேன், அதனால் எது வேணால் சொல்லுவேன். ஸோ சிஎஸ்ஐ சர்ச்சு எல்லா சர்ச்லேயும் போயிட்டேன், எனக்கு ஒன்றும் நடக்கலை. கடைசியாக டிவியில் புக்ஸ்லாம் படிக்க உபவாசத்தை பற்றி கற்றுக்கிட்டேன். இந்த உபவாசம் இருந்தால் ஒரு வேளை இயேசுகிட்ட நான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உபவாசம் எவ்வளோ நாள் இருக்காங்க, சிஎஸ்ஐக்காரங்க ஆர்சிக்காரங்க எவ்வளோ நாள் இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஹையஸ்ட் ஆஃப் 40 days அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் 40 days 40 நாள் நான் உபவாசம் இருந்தேன். உபவாசம் எப்படி இருந்தேன்னா காலையில் மத்தியானம் சாப்பிட மாட்டேன், சாயந்தரம் 4 மணி வரைக்கும் முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அதுதான் நானும் பண்ணுவேன். ஈவன் எச்சையும் கூட உள்ளே முழுங்க மாட்டேன். 4 மணி வரைக்கும் அப்படியே ட்ரையாக, எனக்கு தொண்டை ட்ரையாக இருக்கும், அப்படியே தான் இருப்பேன். என்கிட்ட பேசுங்க பேசுங்க பேசுங்க, இதுதான் என்னோட ரிப்பீட் ஒரு மென்டல் மாதிரி, அதை திருப்பி கேட்டுகிட்டே இருப்பேன். லஞ்ச் பிரேக்கில் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே லஞ்ச் போயிடுவாங்க. நான் மட்டும் கார் பார்க்கிங் போய் உட்காந்துட்டு, நிறைய கார் நிற்கும், ஒரு 4 கார் நடுவில் அந்த சின்ன கேப் இருக்கும், அங்கே போய்ட்டு தரையில் உட்காந்துட்டு இதை திருப்பி ரிப்பீட்டடாக அந்த ப்ரேயரை பண்ணிகிட்டே இருப்பேன். என் கூட பேசுங்க, ஏன் இவ்வளோ கிறிஸ்டியன்ஸ் கூட பேசுகிறீங்க, என் கூட பேச மாட்டீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன் அதான் தப்பா அப்படின்ட்டு. எனக்கு எந்த பதிலும் இல்லை. ஒருவேளை இந்த பாஸ்டிங் கூட இன்னும் ஆண்டவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இவங்களோட பைபிளை படித்தா ஒருவேளை தெரிஞ்சுக்க முடியுமோன்னு சொல்லிட்டு புக் ஸ்டாலில் போய் பைபிள் வாங்கி அதையும் படிக்க ஆரம்பித்தேன். நைட்டும் பகல்னு பார்க்காம நான்ஸ்டாப்பாக படிக்க ஆரம்பித்தேன். 3 மாதத்தில் ஒரு பைபிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு ரியாக்ஷனும் எனக்குள்ள நடக்கலை, ஆண்டவர் என் கூட பேசலை, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகலை. நான் எப்படி இருந்தனோ அப்படியே தான் இருந்தேன். ஃபுல் பைபிள் படிச்சுட்டேன். கம்யூனியன் எல்லா சர்ச்சிலையும் எடுத்துட்டேன். உபவாசம் 40 நாள் போட்டாச்சு. 38 39 கடைசி நாள் முடிய போகுது. எனக்கு இல்லை ஒரு வைராக்கியம், சின்ன வயசுலேருந்து ஒரு நெகட்டிவ், ஒரு விஷயத்தில் பதில் கிடைக்கலன்னா அதில் நான் உயிர் போகிற வரைக்கும் போராடுவேன். இது என்னுடைய மோசமான ஒரு கேரக்டர். ஆனால் அந்த கேரக்டரை ஆண்டவர் இங்கே மைனஸை எனக்கு ப்ளஸ் ஆக்கிட்டார். திருப்பியும் 40 days நான் வெறியோடு இருந்து நான் இயேசுக்கிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணி 80 நாள் பாஸ்டிங் போட்டேன். இதே மாதிரி 80வது நாள் நெருங்க எனக்குள்ள ஒரு சோர்வு. பைபிள் படித்து முடிச்சுட்டேன், கம்யூனியன் எடுத்துட்டேன், எல்லா சர்ச்சுட்டு போயிட்டேன். குழந்தை இயேசு, சிஎஸ்சி சர்ச்சு, ஆர்சி சர்ச், எனக்கு தெரிஞ்ச எல்லா சர்ச்சும் போயிட்டேன். எந்த சர்ச்சு இயேசுமே என்கிட்ட பேசலை. ஏன்னா ஒவ்வொரு சர்ச்சில் ஒவ்வொரு மாதிரி சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க. எனக்கு தெரியல எது ஒரிஜினல் இயேசுன்னு. அப்போ அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு இயேசு என்கிட்ட பேசுங்க, நான் இவ்வளோ உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. எந்த இயேசு என்கிட்ட பேசலை, எதுவும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. 80வது நாள் நெருங்க எனக்கு என்னாச்சு, இவ்வளோ நான் முயற்சி செய்தும் நான் எதுக்காக செய்யணும், நான் உங்கள்கிட்ட பேசணும்னு ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு தான் நான் ஏங்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு. பட் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப எனக்கு பின்னாடி திருப்பி யாரோ ஒருத்தர் முதுகு பிடிச்சி தள்ளிகிட்டே இருக்காரு. திருப்பி போ நின்றாத, திருப்பி போன்ட்டு. சரின்ட்டு நான் பண்ணிகிட்டே இருக்கேன். 80வது நாள் நெருங்க எனக்குள்ள ஒரு ஃபெயிலியர் எண்ணம் வந்துருச்சு. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஆண்டவர் என்கிட்ட பேசலை, ஸோ இப்படிப்பட்ட இயேசுவை நான் ஏன் திருப்பி ஃபாலோ பண்ணோம். நான் ஹிந்துஸில் எவ்வளோ கோவிலில் பூஜை பண்ணேன், எவ்வளோ என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனான். ஸோ அப்போ நான் நல்லா தான் இருந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வாய் பேச முடியாத இந்த இயேசுக்கிட்ட நான் ஏன் இனி நிற்கணும், இந்த இயேசுவை நான் ஏன் நம்பணும், ஒரு உயிர் இல்லாத இந்த இயேசுவை நான் ஏன் இனிமேல் நம்பணும். ஸோ என்னுடைய சூழ்நிலையில் அன்றைக்கி யாரும் இருந்தாலும் இதுதான் யோசிச்சிருப்பாங்க, நான் ஏன் இந்த இயேசுவை நம்பணும். உயிருள்ள வேதம்னு சொல்கிறாங்க எல்லா டிவி மெசேஜஸில்.
இதில் ஒரு வார்த்தையும் கூட அன்னைக்கு என் கூட பேசலை, அன்னைக்கு எதுவுமே பேசலை. ஸோ நான் ஏன் திருப்பியும் இந்த இயேசுவை ஃபாலோ பண்ணணும்? கடைசியாக என்னுடைய தோல்வி, அந்த தோல்வியை நான் ஒத்துக்கிட்டேன். என்னோட முயற்சி எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இனி இந்த இயேசுகிட்ட பேச முடியாது. 10 கடவுளில் இயேசு 11வது கடவுள், அவ்வளோதான். டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. இது பொய்யான கடவுள். இந்த கிறிஸ்தவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் என்னோட மைண்டில் அன்னைக்கு இருந்த ஐடியா. ஸோ பட் சேம் டைம் எனக்கு அந்த 80வது நாள் நெருங்க 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 எனக்குள்ள ஒரு தோற்று போயிட்டோன்னு ஒரு வலி. இந்த பூமியில் ஒருத்தரும் கூட நம்மளுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு சக்தி இல்லையா? நான் பூஜை பண்ண எந்த சிலையுமே எனக்கு பதில் சொல்லல. நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு பதில் பண்ணல. எந்த இயேசுவும் எனக்கு பதில் சொல்லல. ஏன் இந்த ஜீவனில் தேவன் சொல்கிறாங்க, எந்த இயேசுவும் பதில் சொல்லலன்னு சொல்லிட்டு கடைசியாக அதே ஆர்சி சர்ச்சுக்கு நான் திருப்பி போனேன். திருப்பி போயிட்டு நான் சொன்னேன், அன்னைக்கு மண்டே நான் அந்த ஜெபம் பண்ணுறப்போ, வர்ற சண்டே வரைக்கும் எனக்கு நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். வர்ற சண்டே நான் திருப்பியும் இதே ஊருக்கு இதே சர்ச்சுக்கு வருவேன். இந்த சண்டே சர்வீஸ் இங்கே தான் நான் ஃபஸ்ட் கம்யூனியன் எடுத்தேன். இதே சர்ச்சில் சர்வீஸ் நடக்கிறப்போ ஃபுல் ஆஃப் பாய்சன் குடிச்சிட்டு வந்து இதே மாதிரி கீழே இங்கே உட்காந்துக்குவேன். உங்கள் ஆள் இங்கே பிரசங்கம் பண்ண அங்கே நான் உயிர் விடணும், நீங்கள் இங்கே கடவுளே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த உலகத்துக்கு ப்ரூஃப் பண்ணோம். இதுதான் நான் ப்ரேயரில் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட. நான் இதே சர்ச்சுக்குள்ளே உயிரை விட்டுட்டு நீங்கள் கடவுள் கிடையாது, சாதாரண ஒரு மனுஷன் அப்படிங்கிறது அந்த உலகத்துக்கு நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். உங்களால் பேச முடியாது. நான் அன்றைக்கி சொன்ன வார்த்தைகள் இது. உங்களால் பேச முடியாது, உங்களுக்கு காதும் கிடையாது, கேட்கவும் முடியாது. ஆனால் இவ்வளோ ஜனங்கள் உங்களை நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க, அவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை நான் அந்த உலகுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன். நான் இதே சர்வீஸில் என் உயிரை விடுறேன், முடிஞ்சால் என்னை காப்பாற்றுங்க. இதுதான் நான் ப்ரே பண்ணேன். கடைசியாக ப்ரே பண்ணிட்டு நான் அன்றைக்கி சென்னை கிளம்பி போயிட்டேன். சென்னை கிளம்பி போயிட்டு மண்டே டியூஸ்டே 2 நாள் ஆச்சு. வெனஸ்டே சடனாக எனக்குள்ளே ஒரு சடனாக மைண்டு திருப்பி சேஞ்ச் ஆச்சு. நான் ஏன் திருப்பியும் சண்டே போய் சர்வீஸில் உயிரை விட்டு பேப்பரில் எல்லாம் நியூஸ் வந்து நான் ஏன் என்னை சொசைட்டியில் என் பேரை நான் கெடுத்துக்கணும்? பேச முடியாத ஒரு கடவுள், காது கேட்க முடியாத ஒரு கடவுள்னு சொல்கிறேன், அந்த இயேசுக்காக நான் ஏன் என் உயிரை ஓடணும்? இதுதான் நான் பேசாமல் இங்கேயே ஊர் பேர் தெரியாத இந்த ஊர்லேயே நான் செத்து போயிடுறேன். நான் ஏன் என் ஊரில் போய் சாகணும் சொல்லிவிட்டு நான் புதன்கிழமை நைட்டு ஒரு 8 மணி 9 மணிலேருந்து திருப்பி நான் அந்த ப்ரேயரை ரிப்பீட் பண்ணி என் கூட பேசுங்க. கடைசியாக ஒரு செகண்ட் கேட்குறேன், நான் சண்டே வரைக்கும் நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணேன், நான் சண்டே அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன், இன்றைக்கி நைட்டுக்குள்ளே என் கூட பேசுங்க, இல்லைனா இன்றைக்கி நைட்டு இதே இடத்துல நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு 11:55 இது வரைக்கும் நான் இதே ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தேன். எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஜீரோ ஒரு நம்பிக்கை. அதுக்கு மேலே என்கிட்ட நம்பிக்கை நம்பருக்குன்னு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நான் எதை நம்புறதுன்னு தெரில. பைபிளும் நம்ப முடியல, அந்த ஊழியர்கள் பேசின வார்த்தையை நம்ப முடியல. ஏன்னா எதுவுமே என் லைஃப்பில் நடக்கலை. எடுத்த கம்யூனியன் எனக்குள்ளே வேலை செய்யலை. இயேசுப்போ என்கிட்ட பேசலை. ஒரு செத்த கடவுளை நான் ஏன் நம்பணும்? நான் இந்த செகண்டில் என் உயிரை விட போகிறேன்னு சொல்லிவிட்டு டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு டிவி ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் அவ்வளோ சில்னஸாக இருக்குது அந்த ரூமில். ஒரு சின்ன சவுண்டு கூட அந்த ரூம்குள்ளே வராது. ஸோ அப்படிப்பட்டதில் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் அந்த உலகத்தை விட்டு இந்த செகண்ட் போகிறேன், என்னோடய லைஃப் இந்த செகண்டோட முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக நான் கையில் எடுத்திருந்த அந்த வேதத்தை அப்படி பெட்டு மேலே வச்சுட்டு நான் எந்திரிக்கிறேன். அந்த ஹோட்டல் பேர் GMT டவர், ரூம் நம்பர் 312, 3rd ஃப்ளோர். நைட் ஒரு 12 மணி இருக்கும். நான் ஜஸ்ட் பெட் விட்டு எந்திரிக்கிறேன். இந்த 4 செவரும் வைப்ரேட் ஆச்சு. என் கண்ணார பார்த்தேன், 4 செவரும் அதிர்ந்துச்சு. ஒரு செகண்ட் உணர்றதுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுச்சு, why are you crying? ஏன் அழுகிற? என்னை சுற்றி யாரும் இல்லை, ஆனால் எனக்கு இந்த சத்தம் கிளியராக கேட்டுச்சு. ஏன் அழுகிற? எனக்கு எச்ச பயம், அதிகமாக பயந்துட்டேன். ஏன்னா ரூம்குள்ளே யாருமே இல்லை, ஆனால் என்கிட்ட யாரோ பேசுகிறாங்க. ஒருவேளை விண்டோ திறந்துருது, விண்டோ வழி யாரோ பேசுகிறாங்களான்னு பார்த்தா அந்த ரூமில் விண்டோவும் கிடையாது, ஒரே ஒரு கதவு மட்டும்தான் இருக்குது, ஏசி ரூம். செகண்ட் விஷயம், நீ இப்போ சாகலை, இப்போ நீ சாக மாட்டேன், நீண்ட நாள் உயிரோடு இருப்பேன்.
இது ரெண்டாவது வார்த்தை வந்துச்சு. ஊழியத்தை பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை. சொன்னார், நீ இப்போ சாக மாட்ட, நீ நீண்ட நாள் உயிரோடு இருப்ப, நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னார். அந்த செகண்டில் என்னோட தலையிலேருந்து கால் வரைக்கும் அவ்வளோ ஒரு நடுக்கம், உடம்பெல்லாம் வேர்த்து அப்படியே பெட்டில் விழுந்தேன். அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அது நைட்டு 12 மணிக்கு நடந்துச்சு. அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் கூட உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது என்னென்றால், இயேசு கிறிஸ்து அன்பாயிருக்கிறார். அவர் அன்புள்ள தேவன். அவர் அன்போடு கூட உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அவர் தன்னுடைய 2 கரங்களையும் நீட்டி, என் மகனே, என் மகளே, என்னிடத்தில் வராயவன் சொல்லி அங்கே உங்களை பார்த்து கேட்கிறார். அவர் அன்புள்ள தேவன். மனிதன் மாறலாம் என்று நான் முன்பும் சொல்லியிருந்தேன். மனிதர்கள் என்று சொல்லுவதை நாளைக்கு மறந்து போகலாம். ஆனால் அன்பான தேவன் எப்பொழுதுமே உங்களை நேசிக்க அவர் அங்கு ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். அந்த அன்பான தேவனை பற்றி மட்டுமே நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இன்றும் என்றும் மாறாதவராக, இன்றும் அன்று செய்த அற்புதங்களை இன்றும் நம் மத்தியிலே செய்ய வல்லவராக எங்கள் மத்தியில் இருக்கிறார். அதை நாங்கள் விசுவாசிப்போமே ஆனால், அவரை நாங்கள் நேசிப்போமே ஆனால், அவர் எங்கள் மேல் அன்பு வைத்தது போல, அவர் எங்கள் மேல் வைத்த அன்பினாலே அங்கே சிலுவைக்கு சென்றார், சிலுவையிலே அடைக்கப்பட்டார். அதே போல நாங்களும் அவர் மேல் அன்பை வைத்து அவரை நாங்கள் பற்றி கொள்ளுவோமே ஆனால், அவர் நிச்சயமாகவே அங்கே நமக்கு விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். ஆனால் நாங்கள் விசுவாசத்தோடு கூட அந்த தேவனிடத்தில் வர வேண்டியவர்களாயிருக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் நாங்கள் அவரை தரிசிக்க முடியாது. விசுவாசத்தோடு கூட நாங்கள் இடத்துல வருகிற வழியில் நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்கள் கண்ணீரிலே விடுதலை உண்டு, உங்கள் கவலைகளிலே விடுதலை உண்டு, உங்களுடைய வேதனைகளிலே விடுதலை உண்டு. அவர் ஒரு நாளும் விலகிட மாட்டார், ஒரு போதும் கைவிட மாட்டார். அவர் வாக்கு தத்துவம் பண்ணினவர், வாக்கு செய்வார். அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். மனுஷன் இன்றைக்கு மாறலாம், ஆனால் தேவன் மாறாத தெய்வமாய் எங்கள் மத்தியிலே இன்றும் அசைவாடுகிறவராய், இன்றும் அன்று செய்த அற்புதத்தை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். வேதத்திலே அங்கே தேவனை பற்றி நாங்கள் சொல்லுகிறதை நாங்கள் வாசிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறவர்களே, அவருடைய அன்பு இவ்வளவாய் இருந்தது, அவருடைய அன்பு இவ்வளவு மேன்மை உள்ளது. அந்த இயேசுவை மட்டும் நாங்கள் நோக்கி பார்ப்போமே ஆனால், மனிதர்களை அல்ல, எங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை அல்ல, எங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை அல்ல, இயேசுவை மட்டும் நோக்கி நாங்கள் பார்த்து அந்த அன்பான தேவனை நோக்கி நாங்கள் வேண்டுகிற வேளையிலே, அந்த அன்பான தேவனிடத்திலே நாங்கள் வருகிற வேளையிலே, அந்த அன்பான தேவனிடத்திலே வந்து எங்களுடைய எல்லா பாரத்தையும் நாங்கள் இறக்கி வைக்கிற வேளையிலே நிச்சயமாகவே எங்களுக்கு விடுதலை உண்டு. அவர் எங்களை கைவிட மாட்டார், ஒரு நாளும் விலகிடவும் மாட்டார். உங்களை நேசிக்கிற தேவன் என்றும் உங்கள் மத்தியில் இருக்கிறார். அந்த தேவனை அறிந்து கொள்வதுதான் பெரிதான காரியம். அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதுதான் பெரிதான காரியம். அவரை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு விடுதலை வருவதை நீங்கள் காண்பீர்கள். இந்த நாளிலே நீங்கள் வருத்தம், துன்பம், கஷ்டம், வேதனை என்று போய்கொண்டிருப்பீர்களே ஆனால், அந்த இயேசுவை ஒரு நேரம் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். ஒரு தரம் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். இயேசுவே என் உள்ளத்தில் வார், இயேசுவே எனக்கு நீ வெளிப்படும், எனக்கு உண்மை காண்பியும் என்று சொல்லுகிற வேளையிலே அங்கே தாகத்தோடு கேட்கிறவனுக்கு அங்கே அவர் வெளிப்பட வல்லவராயிருக்கிறார். தாகம் உள்ளவன் தான் அங்கே தண்ணீர் குடிப்பான். இங்கே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், தாகம் உள்ளவன் தண்ணீர் குடிப்பான். அதே போல தாகம் உள்ளவன் அந்த தேவனிடத்திலே வருவான். அவர் ஜீவ ஊற்றாகிய அந்த தன்னுடைய அந்த அன்பை அங்கே உங்களுக்கு பொழிய வல்லவராயிருக்கிறார், உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, என்னுடைய இந்த ஆராதனை நாட்களிலே நான் உங்களுக்கு சொல்வது ஒன்றே ஒன்று, இயேசு அன்பாயிருக்கிறார்.
அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றியோடு மே ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மே துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமை தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லமை தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இந்த நேரத்தில் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா, நேரம் வரை நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆண்டவரே நீர் வழிநடத்தி வந்து காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டது காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே நாங்கள் கேட்ட ஒவ்வொன்றும் உடைய சமூகத்திலே வந்து எட்டினது கர்த்தாவே. முழுத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடும் கூட உம்மை நோக்கி நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் ஆண்டவரே அங்கே வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே, கைவிடப்படுவதில்லை கர்த்தாவே. ஆகவே இந்த நாளில் கூட கர்த்தாவே எங்களோடு குறைந்து நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டதுக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீர் நன்றியோடு உம்மை துதிக்கும்படியாக ஆண்டவரே எங்களுடைய உள்ளங்களை நீ திறந்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. நாங்கள் யாவரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என்னோடு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் எங்களோடு இணைந்திருந்து தேவனை ஆராதித்து அவரை துதித்து பாடி அவருடைய நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொண்டது எதுவோ அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஆற்றிக்கொள்ளுவோம். தேவன் நிச்சயமாகவே எங்களுடைய ஜெபத்தை கேட்டார், எங்களை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. ஆகவே திரும்பமாக உங்களை நாங்கள் இன்னொரு முறை சந்திக்கும் வரை தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. சகலத்தை அறிந்தவர், அவர் சர்வ வல்லவர். வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. Thank you Jesus. சோர்ந்து போகாதே,